Global Talk. எமது குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று உலகில் என்னெல்லாம் நடந்திருக்கின்றது என்பது சம்பந்தமான செய்தி தொகுப்புகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த வகையிலே சகோதரர்களே, நேற்று உங்களுக்கு தெரியும், சிரியா மீது இஸ்ரேல் தனது அடாவடித்தனத்தை விரிவுபடுத்திக் கொண்டே வருகிறது. காசா போரை தொடர்ந்து லெபனான், யமன், ஈரான், தற்போது சிரியா என தனது ஆதிக்கத்தை, அதாவது இன்னொரு வகையில் சொன்னால் தனது சண்டித்தனத்தை விரிவுபடுத்திக் கொண்டே செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இந்த வகையில் சிரியாவுக்குள் காணப்படும் ட்ரூஸ், அதாவது இஸ்லாத்திலிருந்து விலகி சென்ற ஒரு பிரிவின் உரிமையை சிரிய அரசாங்கம் மறுத்தது என்பதற்காக சிரிய அரசாங்கத்தின் மீது இஸ்ரேல் அடாவடித்தனமாக தாக்குதல் நடத்தியதை காணலாம். இது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் நேற்றைய பதிவில் பதிவிட்டிருந்தோம். இந்த வகையில் இன்னொரு நாட்டின் இறைமையை பாதிக்கும் வண்ணம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது சம்பந்தமாக சவுதி அரேபியாவின் முகமது பின் சல்மான் நானா ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார். காசாவுக்கும் இப்படித்தான் ஆழ்ந்த கவலை, ஆழ்ந்த அனுதாபம், இப்படித்தான் இவர்களுடைய அரசியல் உருண்டு கொண்டே போகின்றது. அமெரிக்க ஜனாதிபதியும் இது சம்பந்தமாக கண்டனம் தெரிவித்ததாக, யாருக்கு? இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்ததாக செய்திகள் பரபரவென வெளியாகியது. அதாவது அமெரிக்காவிடம் கேட்காமல் சிரியா மீது தாக்குதல் நடத்த வேண்டாம், தன்னிச்சையாக தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுக்கு ஏசியதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய காமெடி சகோதரர்களே. அமெரிக்காவுக்கு தெரியாமல் எதுவுமே நடப்பதில்லை. இது முற்று முழுதாக அமெரிக்காவுடைய ஏற்பாடாகத்தான் இருக்க வேண்டும். சென்ற காலத்தில் இஸ்ரேல் செய்த தாக்குதலுக்கு அமெரிக்கா பொறுப்பு கூறும் வகையில் தான் காணப்பட்டது. அதாவது அவர்களோடு பேசித்தான் இந்த தாக்குதல் நடத்தினார்கள். இது நியாயமானது என்று இஸ்ரேலுக்கு சார்பான சில பிளேட்டுகளை போட்டு அதனை நியாயப்படுத்தி செல்லும். ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் தற்போது வேறு பாணியை பயன்படுத்துகிறது. உதாரணமாக, ஏதாவது ஒரு திடீர் தாக்குதலை இஸ்ரேல் செய்தால் இது அமெரிக்காவுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை, இஸ்ரேல் இப்படி செய்யக்கூடாது, தனிச்சையாக ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஊடகங்களுக்கு அண்மை காலமாக கதை விடுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு, இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. உடனே அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த இஸ்ரேல் எங்களிடம் கேட்காமல் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் செய்து கொண்டு போகின்றது என்றெல்லாம் உடனடியாக ஊடகங்களுக்கு செய்திகளை அனுப்பினார்கள். ஊடகங்களும் அதை பற்றி பேசியது. பாருங்கள், அமெரிக்காவுக்கு தெரியாமல் இந்த இஸ்ரேல் எவ்வளவு அட்டகாசமெல்லாம் செய்கின்றது என்றெல்லாம் செய்திகள் குறிப்பிட்டது. ஆனால் எதுவுமே அமெரிக்காவுக்கு தெரியாமல் நடப்பதில்லை என்பதுதான் உண்மை. அமெரிக்காவும் சேர்ந்து தான் இந்த திட்டமிடலை செய்து வருகின்றது என்று ஈரான் மீதான தாக்குதலின் போது ஈரான் திட்ட தெளிவாக குறிப்பிட்டது. அதாவது ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா முற்று முழுதாக திட்டமிடல்களை செய்துவிட்டு அந்த திட்டமிடல்களை இஸ்ரேலின் கையில் பாரம் கொடுத்துவிட்டு இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஊடகங்களுக்கு சாட்டுப்போக்கு செய்து தப்பிச் சென்றதாக ஈரான் தனது அறிக்கையை திட்ட தெளிவாக முன்வைத்தது. அதுபோலவே தான் நேற்றும் சிரியா மீது நடந்த தாக்குதலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆடிய நாடகம் இதுதான். அமெரிக்காவிடம் கேட்காமல் தன்னிச்சையாக தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கடிந்து கொண்டதாம் என்று ஊடகங்களுக்கு அமெரிக்கா அறிவித்தது. எல்லாம் நாடகம் சகோதரர்களே. அடுத்த செய்தியாக சகோதரர்களே, காசாவிலிருந்து பசி காரணமாக பெய்த்லாஹியா என்ற இடத்திலிருந்து வடக்காக 5 மீனவர்கள் தங்களது படகுகளை எடுத்துக்கொண்டு கடலுக்கு சென்றுள்ளார்கள். அவர்கள் காசாவுடைய வளமையான மீனவர்கள் தான். அவர்கள் மீன்பிடித்து வியாபாரம் செய்யும் நோக்கில் செல்லவில்லை. தங்களது பசியை தீர்த்துக் கொள்வதற்காக கடலில் ஏதாவது உணவு பெற்றுக்கொள்ளலாம் என்று கடலுக்குள் சென்றுள்ளார்கள். அதனை தூரத்தே இருந்து பார்த்த இஸ்ரேலிய ராணுவம் அவர்களை நோக்கி கொடூரமாக துப்பாக்கி வேட்டுகளை தீர்த்துள்ளது. பின்னர் அவர்களுக்கு எதுவும் காயம் ஏற்படவில்லை. அவர்கள் கடலுக்குள்ளேயே படகில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது இஸ்ரேலிய ராணுவம் அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்து 5 மீனவர்களையும் கைது செய்யப்பட்டு அழைத்து சென்றதாக வஃபா செய்தி குறிப்பிடுகின்றது. கடலில் அவர்களை நோக்கி இஸ்ரேலிய படகு துப்பாக்கி வேட்டுகளை வைக்கும் போது அவர்கள் பதப்பதைத்து கடலில் அங்குமிங்கும் சென்ற காட்சிகள் ஒன்று வெளியாகியுள்ளது. அவற்றை எனது டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்வையிடுங்கள். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் எனது முதலாவது கமெண்ட் செய்யும் பகுதியில் பின் செய்துள்ளேன். யுத்தமில்லாத காலப்பகுதியில் கூட இந்த இஸ்ரேலிய ராணுவம் காசா கடற்கரை ஓரத்தை, அதாவது மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதியை கட்டங்கட்டமாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருந்தது. இதை சர்வதேசம் கேட்டால் தங்களது பாதுகாப்பு காரணமாகவே இந்த மட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதாக இஸ்ரேல் குறிப்பிட்டு வந்தது. சில காலங்களில் பாலஸ்தீனியர்களை முற்றுமுழுதாக, அதாவது காசாவில் உள்ளவர்களை முற்றுமுழுதாக கடலில் மீன் பிடிப்பதற்கான முற்றாக இந்த இஸ்ரேல் நிறுத்தி வைத்திருந்தது. அவ்வேளை, அதாவது அந்த காலங்களில் மக்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க முடியாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் மீன்கள் எல்லாம் கரைக்கு வந்து மீனவர்களின் கைகளில் அகப்பட்ட சம்பவங்களை அநேகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. காசாவில் இஸ்ரேல் 6 தொடக்கம் 9 மைல்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களிலேயே காசா மக்கள் மீன் பிடிக்க வேண்டும் என்று சட்டம் பிறப்பித்திருந்தது. பின்னர் காலம் செல்ல செல்ல அது 3 மைல்களாக மாறிவிட்டது. 3 மைல்களுக்குள்ள தான் இந்த காசா மீனவர்கள் மீன் பிடிக்க வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வந்தார்கள். இவ்வாறான அக்கிரம புத்தியின் உச்சக்கட்டத்தில் தான் இன்று பசியின் காரணமாக கடலுக்கு சென்று ஏதாவது உணவு பெறலாம் என்று நம்பிக்கையோடு சென்றவர்களை உயிர் அச்சுறுத்தலை கொடுத்து கைது செய்துள்ளார்கள் என்ற செய்தி பரவலாக காண கிடைக்கின்றது.
அடுத்த செய்தியாக சகோதரர்களே, இன்று காசாவில் கிறிஸ்தவ தேவாலயத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை இத்தாலிய பிரதம மந்திரி ஜோர்ஜியா மெலோனி கடுமையாக கண்டித்துள்ளார். இதனை நியாயப்படுத்தவே முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் தேவாலயம் முற்றுமுழுதாக இடிந்து விழுந்ததை காணக்கூடியதாக உள்ளது. இவற்றில் 2 கிறிஸ்தவர்கள் உயிரிழந்ததுடன் 8 பேர் படுகாயமடைந்ததாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. இந்த வகையில் காயமடைந்தவர்களின் திருசபையின் பாதிரியாரான கேப்ரியல் என்பவரும் அடங்குவார் என செய்திகள் குறிப்பிடுகின்றது. அடுத்த செய்தியாக சகோதரர்களே, முக்கிய செய்தி அதுதான் நெத்தன்யாகுவின் ஆட்சி தள்ளாட்டம் ஏற்பட்டு வருவதை காணக்கூடியதாக உள்ளது. அதாவது இஸ்ரேலுடைய நெசட் பாராளுமன்றம் 3 மாதத்துக்கு முற்றுமுழுதாக மூடப்பட்டுவிட்டது. இந்த 3 மாதத்துக்குள் எந்த ஒரு புதிய சட்டங்களை உருவாக்க முடியாது, இருக்கும் சட்டங்களை மாற்றவும் முடியாது. ஏனெனில் பாராளுமன்றத்தை மூட வேண்டிய சூழ்நிலை தற்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுவிட்டது. அதாவது இஸ்ரேல் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் இந்த அரசியல் நிலை இஸ்ரேலுக்குள்ள கொந்தளிச்சு கொண்டே இருக்குது. இஸ்ரேலில் இருக்கின்ற 50% மக்கள் தற்போது இஸ்ரேல் நடத்தும் போரை, நெத்தன்யாகு நடத்தும் போரை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அதை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும், அதாவது இஸ்ரேலுடைய நெசட் உறுப்பினர்களும் இந்த போரை நிறுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த சொல்லியே நெத்தன்யாகுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தனர். ஆனால் நெத்தன்யாகு தனது ஆட்சி பறிப்போனால் தன்னை விசாரிப்பார்கள் என்ற பயத்தில் ஹமாஸ் மீதும் சுற்றுவட்ட நாடுகள் மீதும் பலத்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதனால் தனது நாட்டுக்கு பாரிய அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று போரை விரிவுபடுத்திக் கொண்டே சென்றார். எதிர்க்கட்சிகளும் பலமுறை பலமாறி கண்டனங்களை தெரிவித்து நாட்டில் போராட்டங்கள் செய்தாலும் பாராளுமன்றத்தில் நெத்தன்யாகுக்கு அதிகப்படியான உறுப்பினர்கள் இருப்பதால் பிரதமருடைய ஆட்சி காலம் முடிவடைந்து கூட கடுமையான யுத்தம் என்ற ஒரு காரணத்தை பாராளுமன்றத்தில் காட்டி எமர்ஜென்சி வாக்கெடுப்புகள் செய்து யுத்தம் முடியும் வரை அடுத்த தேர்தல் கிடையாது என்று சட்டத்தை உருவாக்கி நெத்தன்யாகு யுத்தத்தை விரிவுபடுத்திக் கொண்டே போகின்றார். இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் எஹூட் ஹோல்மட் கூட பலஸ்தீன மக்கள் மீது அவிழ்த்து விடப்பட்ட காட்டுமிராண்டி தண்டத்தை மிக கடுமையாக சாடினார். நேற்று முந்தநாள் கூட இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கும் போது ஊடகம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் இஸ்ரேலுக்கு சார்பாக, அதாவது நெத்தன்யாகுக்கு சார்பாக எத்தனை கருத்துக்கள் சொன்ன போதும் எஹூட் ஹோல்மட் அவற்றை முற்றாக நிராகரித்து நேர்காணல் வழங்கினார். ஆனால் நெறிப்படுத்துபவர்கள் எஹூட் ஹோல்மட் மீது கடுமையாக கோபமடைந்த நிலை அவர்களுடைய முகத்திலிருந்து காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவர் தனது கருத்தை, உண்மையை திட்ட தெளிவாக கூறிவிட்டு போயிட்டார். பலஸ்தீன மக்களை மிக கொடூரமாக வரம்பு மீறி அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று அந்த பேட்டியில் எஹூட் ஹோல்மட் சொன்னது முக்கிய அம்சம். இந்த வகையில் சகோதரர்களே, இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் 120 உறுப்பினர்கள் காணப்படுகின்றார்கள். இவற்றில் 64 சீட்டுகளை நெத்தன்யாகுடைய கட்சி கொண்டுள்ளது. அதாவது கூட்டாட்சி, தனியே அவருடைய கட்சி ஆட்சி அமைக்கவில்லை, ஏனைய சில கட்சிகளை சேர்த்து கொண்டு தான் அவர் 64 சீட்டுகளை பெற்று ஆட்சி செய்கிறார். இந்த வகையிலே இவரோடு சேர்ந்த 2 கட்சிகள் உண்டு. அதாவது அந்த கட்சிகளான ஷாஸ் மற்றும் யுனைடெட் தோரா ஜூடிஷம் என்ற கட்சியும் ஆகும். சுருக்கமாக இந்த கட்சியை UTJ என குறிப்பிடுவார்கள். இந்த வகையில் அரசாங்கத்தில் பங்கு வகிக்கின்ற இந்த 2 கட்சிகளும் தீவிர யூத சமய கட்சிகள் ஆகும். இந்த கட்சிகளின் கொள்கை என்னவென்றால், ஹெரட்டி என அழைக்கப்படும் யூத சமய மாணவர்களை இராணுவத்தில் இஸ்ரேலிய அரசாங்கம் சேர்க்க கூடாது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் கட்டாய இராணுவ சேவை ஒன்று இருக்கின்றது. அதாவது இஸ்ரேலில் உள்ள ஒவ்வொரு பிரஜையும் கட்டாய இராணுவ சேவையில் குறித்த காலம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான நீதி இருந்தது. ஆனால் இந்த ஹெரட்டி என்ற யூத சமய மாணவர்கள் தங்களது 2 கட்சிகளினூடாக, நாங்கள் இந்த இராணுவ சேவையில் ஈடுபட மாட்டோம், எங்களை இராணுவத்தில் வலுக்கட்டாயமாக இஸ்ரேலிய அரசாங்கம் இணைத்துக் கொள்ளக் கூடாது என்று தங்களது கட்சி சார்பாக அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்து இந்த இஸ்ரேலிய சட்டத்திலிருந்து விலக்கு பெற்று இருந்தனர். அதாவது இவர்கள் இராணுவத்தில் சேருவதில்லை, நாங்கள் எந்த யுத்தத்துக்கும் வரமாட்டோம் என்று அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தற்போது இஸ்ரேலுடைய சூழ்நிலையில் இராணுவத்தினர் பற்றாக்குறை காரணமாக அனைவரும் இராணுவத்துக்கு மறுபடியும் சேர வேண்டும். அதாவது குறித்த காலம் இராணுவத்திலிருந்து விலகியவர் கூட இராணுவத்துக்கு மறுபடியும் இணைந்து சேவையாற்ற வேண்டும் என்ற நிலை தற்போது இஸ்ரேலில் உருவாகிவிட்டது. காரணம், அந்த அளவு காசாவில் தற்போது இஸ்ரேலில் இராணுவம் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் நாட்டின் பாதுகாப்புக்காக அனைவரும் சேவைக்கு வர வேண்டும் என்று தற்போதைய நெத்தன்யாகு அரசு முடிவு செய்தது. இந்த வகையில் இந்த முடிவுக்கு எதிராக இந்த 2 கட்சிகளும் கடுமையான அதிருப்தியை வெளியிட்டு வந்தது. தற்போது நேற்று மற்றும் இன்று ஒன்றன் பின் ஒன்றாக நான் மேலே கூறிய 2 யூத கட்சிகளும் அரசாங்கத்தை விட்டு வெளியேறிவிட்டது. தற்போது நெத்தன்யாகு நெசட்டில், அதாவது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்த நிலை ஏற்பட்டுவிட்டது. அதாவது தற்போது நெத்தன்யாகுடைய கட்சிக்கு 50 சீட்டுகள் மாத்திரமே உள்ளது. மொத்தமாக 120 சீட்டுகள், அவற்றில் 64 ஆசனங்கள் சீட்டுகளை பெற்றுத்தான் இந்த நெத்தன்யாகு கட்சி ஆட்சி செய்து வந்தது. தற்போது 2 கட்சிகளும் வெளியேறியதால் நெத்தன்யாகுடைய கட்சிக்கு 50
சீட்டுகள், அதாவது 50 ஆசனங்கள் மாத்திரமே தற்போது காணப்படுகின்றது. ஆகவே பாராளுமன்றத்தை நடத்தி செல்ல முடியாத நிலை உள்ளது. எதிர்க்கட்சிக்கு ஆசனங்கள் அதிகம். இந்த வகையில் அரசாங்கம் பெரும்பான்மையை இழந்தால் இஸ்ரேலின் பாராளுமன்ற சட்டத்திட்டத்தின்படி பாராளுமன்றத்தை 3 மாதங்கள் மூட வேண்டும். அந்த 3 மாதங்களுக்குள் ஆளும் தரப்பு தொடர்ந்து ஆட்சியை எடுத்து செல்ல 3 மாத முடிவில் பெரும்பான்மையை காட்டியாக வேண்டும். இந்த வகையில் ஜூலை 27ஆம் தேதி தொடக்கம் அக்டோபர் மாதம் கடைசி தேதி வரை இஸ்ரேலுடைய பாராளுமன்றமான நெசட் மூடப்பட்டுவிட்டது. இனி புதிய சட்டங்களை உருவாக்க முடியாது, இருக்கும் சட்டங்களை மாற்றவும் முடியாது, உள்ளதை உள்ளவாறே கொண்டு செல்ல வேண்டும். பாராளுமன்றம் திறக்கும் போது நெத்தன்யாகு தங்களின் பக்கம் பெரும்பான்மையை காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் பாராளுமன்றம் கலைக்கப்படும், மறுபடியும் தேர்தல் நடைபெறும் என்பதே இப்போதைய சூழ்நிலை. சில வருடங்களுக்கு முன் இவ்வாறு தான் நெத்தன்யாவுடைய ஆட்சி கவிழ்த்தப்பட்டது. பின்னர் அவர் தனது பாராளுமன்றத்துக்குள் ஏனைய கட்சிகளோடு பேசி, அதாவது குறிப்பாக நான் மேலே கூறிய 2 கட்சிகளோடு பேசி தனது ஆட்சிக்குள் அந்த கட்சியை இணைத்துக் கொண்டார். அந்த இணைப்பு அடிப்படையில் தான் மறுபடியும் இந்த நெத்தன்யாவுடைய ஆட்சி மறுபடியும் இஸ்ரேலுக்குள் உருவானது. ஆனால் இந்த 3 மாத முடிவில் மறுபடியும் இவ்வாறு ஏனைய கட்சிகளோடு பேசி சலுகைகளை தருகின்றேன், அது தருகின்றேன், இது தருகின்றேன், இலங்கையை போலத்தான் அவர்களை வளைத்து தனது கட்சிக்குள் இழுத்து பாராளுமன்றத்தை திறக்க வேண்டும். திறந்தால்தான் இனி நெத்தன்யாவுடைய ஆட்சி. ஆகவே இவருக்கு இந்த முறை இவ்வாறான வாய்ப்பு கிடைக்குமா? சென்ற முறை அவர் ஏனைய கட்சிகளோடு பேசித்தான் கவிழ்ந்து போன அவருடைய ஆட்சியை மறுபடியும் நிறுத்தி வைத்திருந்தார். ஆனால் இந்த முறை இஸ்ரேலில் ஏற்பட்ட சூழ்நிலை நிலைமை சொல்லவே தேவையில்லை. ஆகவே எந்த கட்சிகளும் தற்போது இவரோடு சேர்ந்து பயணிக்க தயாராக இல்லை என்பதுதான் இப்போதைய நிலையாக காணப்படுவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. நெத்தன்யாவுடைய கட்சி என்பது கடலில் தாண்டு கொண்டிருக்கும் படகு போல ஆகும் என குறிப்பிடுகின்றனர். இனி அந்த கட்சியுடன் சேர்ந்து நாட்டை உருவாக்க முடியாது என்பதே எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடாக உள்ளது என்று சர்வதேச செய்திகள் யூகங்கள் தெரிவிக்கின்றது. இந்த வகையில் சகோதரர்களே, இஸ்ரேலின் ஆட்சி கவிழ்ந்தால் என்ன, கவிழாட்டி என்ன சொல்லி நாம் இதை விட்டு விலகி இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த மத்திய கிழக்கில் உள்ள தற்போதைய நிலைமை அமைதியடைய, குறிப்பாக இந்த காசா அமைதியடைய இஸ்ரேலின் அரசியல் மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்தும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதாவது இஸ்ரேலின் ஆட்சி மாறினால், அதாவது இந்த அரசாங்கம் கலைக்கப்பட்டால், புதிய ஆட்சி ஏற்படுத்தப்பட்டால் மத்திய கிழக்கில் ஈரான் இஸ்ரேல் மற்றும் காசா இஸ்ரேல், லெபனான் இஸ்ரேல், யெமன் இஸ்ரேல் அனைத்து பதட்டங்களும் குறைந்து சில காலம் அமைதியான சூழல் ஒன்று உருவாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது சகோதரர்களே. குறிப்பாக காசா மீது போடப்பட்டுள்ள முற்றுகை முடிவுக்கு வரும் சகோதரர்களே. ஆகவே இஸ்ரேலில் கட்டாயம் அரசியல் நிலைமை மாற வேண்டும். இந்த கொடிய நெத்தனியாவின் கட்சி மறுபடியும் பெரும்பான்மையை பெற்றிடக் கூடாது என்று துவா செய்து கொள்ளுங்கள் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.